என்னப்படும். தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாய் என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 32:28 யாக்கோபு குறித்து இங்க பார்க்கிறோம். யாக்கோபு உன் பேர் இன்னி என்னப்படாமல் இஸ்ரவேல். இஸ்ரவேல் ஏன்னா நீ மனிதரோடு தேவனோடு போராடி மேற்கொண்டாய் சொல்லிட்டு இந்த வார்த்தை பார்க்குறோம். மனிதரோடு தேவனோடு போராடுறதுனாக்கா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் போராடணும். ஹல்லேலூயா. போராடி நம்ம ஜெயிக்கணும். எப்படின்னாக்கா மனிதர்களும் ஜெயிக்கணும், தேவனோட அன்புலையும் நம்ம ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டு பேலன்ஸ் பண்ணோம். என்ன பண்ணுறதுமா, ஒன்று உலகம்னு போயிடுவோம், இல்லைனாக்கா தேவன் வந்துடுவோம். வச்சா முடி இல்லைன்னா மொட்டை. எப்படி இருக்கக்கூடாது, ரெண்டு பேலன்ஸ் பண்ண. அதான் ரெண்டு மேற்கொண்டாய் நீ இஸ்ரவேல் என்னப்படுவாய். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டு பேலன்ஸ் பண்ணோம். ரெண்டு பேலன்ஸ் பண்ணாக்கா ஃபெய்த்து அண்ட் எல்லா காரியங்களும் ரெண்டு பேலன்ஸ் பண்ணும். அப்படி பேலன்ஸ் பண்ணி வர்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவங்களை ரொம்ப விரும்புறதுனால தான், யாக்கோபு ரொம்ப விரும்புறதுனால தான் அவர் அதிக யாக்கோபு என் அன்பாக இருக்கணும், என்கிட்ட அன்பாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும் சொல்லித்தான் ஆண்டவருக்கு இந்த யாக்கோபுக்கு மேலே ஒரு அன்பு ஆண்டவருக்கு. அப்போது அவர் என்ன செய்கிறாரு, மேற்கொள்கிறாரு. ஆண்டவர் விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். ஹல்லேலூயா. விட மாட்டேன். அப்படி நம்ம இருக்கணும் இல்லைங்களா? எப்படிப்பட்ட பாவின்னாலும், எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சம்மதி ஜெபம் பண்ணி விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நீ பாவியாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறதில்ல ஆண்டவர். அதுலேருந்து வெளியே வா. ஹல்லேலூயா. அதுலேருந்து வெளியே வா, அதுலேருந்து வெளியே வா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இங்கே மேற்கொண்டாய் என்று இங்கே ஒரு ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறார். யாருக்கு? யாக்கோபுக்கு. இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல். ஆண்டவர் புதிய நாமக்கு வைக்கிறார், புதிய பேர். அந்த புதிய பேர் ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் என்ன வந்துங்க, பேர் இந்த பேர்னால தான் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, இந்த பேர்னால தான் எனக்கு பிஸ்னஸே இல்லை, எல்லாம் மாற்றிடுறாங்க. பார்த்தீங்களா? மாற்றும் போது ஒரு அப்படியே பம்பர் லாட்டரி அடிக்கும் போது நல்லா ஒரு இதுக்கும் பேர் மாற்றினால தான் அப்படி வந்துச்சுன்னுவாங்க. ஆனால் ஆண்டவரை நம்ம பேர் மாற்றணும். ஹல்லேலூயா. நம்ம பேர் யார் மாற்றணும்? ஆண்டவரை மாற்றணும். ஆண்டவரை மாற்றும் போது தான் அதோடைய மகிமை வேறு மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. நாங்களே பேர் மாற்றினாக்கா அது மகிமையே இருக்காது. இருக்கிற பேரில் ஓடணும், இருக்கிற பேரில் ஓடணும். ஆனால் ஆண்டவர் சொல்லும் போது மாற்றிக்கணும். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே மாற்றுவார். அப்போ மாற்றும் போது அந்த பேரில் ஓடும் போது தான் மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே. இங்கே பார்க்கும்போது மேற்கொண்டாய் ஒப்பீடாக பார்க்கும்போது தேவன் அவர் மீது ஆழ்ந்த விருப்பம் கொண்டு உண்மையாய் அவரையும் அவரது ஆசீர்வாதங்களையும் அவர் ராஜ்யத்தையும் தேட வேண்டும் என விரும்புகிறார். யாக்கோபு போல் நாம் நம்முடைய பாவ இயல்புகளை எதிர்த்து கொள்ளும் போது தேவனிடத்தில் அது போன்ற விசுவாசம் உறுதியும் வைக்கும் போது இதை பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம யாக்கோபு போல ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உறுதி பெற்றுக்கொள்ளணும். பாவத்தை எல்லாம் தள்ளி விடணும். ஆண்டவர் மேலே அன்பு இருக்கணும். இதுதான் அப்போ அந்த விருப்பம். ஆண்டவர் அவர் விரும்புறதுனால, ஆசீர்வதிக்கிறதுனால தேட விரும்புகிறார். ஆண்டவர் வேணும் எனக்கு, ஆண்டவர் விடாமல் நான் விட மாட்டேன், ஆண்டவர் வேணும் எனக்கு. ஒரு பக்கம் நமக்கு இழுக்கும், இல்லை ஆண்டவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாதுப்பா, அவர் வேணும் நமக்கு. நீங்கள் பின்மாற்றத்தில் போனால் கூட ஆண்டவர் வேணும், ஆண்டவர் வேணும்னு மனசு இழுத்துனே இருக்கும். ஹல்லேலூயா. இது இல்லை வாழ்க்கை, இது இல்லை வாழ்க்கை, இது இல்லை வாழ்க்கை. ஆண்டவர் அன்பு பேசிக்கொண்டே இருக்கும். இது இல்லை வாழ்க்கை, இப்படி இல்லை வாழ்க்கை, இப்படி இருக்கக்கூடாது. அப்போது ஆண்டவர் அன்பு இழுக்கும்போது, ஏன்னா ஆண்டவர் அன்பு இழுக்கும்போது ஆண்டவர் பக்கம் வரும்போது, அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம பேரை மாற்றி நம்மளை ஒரு சூப்பராக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்கே பார்க்குறோம். இங்கே யாக்கோபு பார்க்கும்போது தேவனோடு போராடுகிறார். ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்து வழியே நான் விட மாட்டேன். இந்த கெஞ்சி ஜெபம் பண்ணுறது ரொம்ப இருக்கணும். ஃபோர்ஸ். ஏன் இப்படி கத்துறாங்க? இல்லை, கத்துறது இல்லை. என் ஆசீர்வாதத்தை நான் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறேன். பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட எப்படி காட்டுறாங்க, சாக்லேட் வாங்கி கொடு, எனக்கு வாங்கி கொடு, எனக்கு வாங்கி கொடு கேட்குறாங்களா? அப்படியே விட்டுருவீங்களா? பார்ப்பீங்க கொஞ்சம் நேரம், போராட என்ன பண்ணுங்க, வாங்கி கொடுத்துருங்க, அமைதியாகிடும். ஹல்லேலூயா. அதே போல தான் நாம ஆண்டவரை நீ ஆசீர்வாதம் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன் பிடிவாதம் பண்ணாக்கா
அட என்ன செய்வார்? விட்டுருவாரா? ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த பிடிவாதம் ஜெபத்தில் காட்டணும். நம்ம பிடிவாதம் என்ன பண்ணுறோம்? வீட்டில் காட்டுறோம். புருஷன் கிட்ட காட்டுறது, புருஷன் வந்து மனைவி கிட்ட காட்டுறது, இல்லை எனக்கு இதான் வேணும், எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் இல்லைங்களா? இது வந்து ஆண்டவர்கிட்ட காட்டணும். ஆண்டவரே என் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் ஆசீர்வதிங்க, நான் விட மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற உரிமையை தான் நீங்கள் கேட்குறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனையில் ஏகப்பட்ட பிரச்சனை பிசாசை பிடிச்சி வச்சுருக்கிறான். உடைய சொத்துக்களை பிடிச்சி வச்சுருக்கிறான், உன்னோட ப்ராப்பர்ட்டிகளை பிடிச்சி வச்சுருக்கிறான், உன் ஹிருதயத்தையே பிடிச்சி வச்சுருக்கிறான் இல்லைங்களா? அதுலேருந்து வெளியே வரணும்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என் உரிமை எனக்கு விடுதலாக்க ஆண்டவரே, என்னை சுகமாக்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன அது உங்கள் உரிமை நீங்கள் கேட்கும் போது ஆண்டவர் உதவி செய்வார் இல்லைங்களா? அந்த சத்தம் வரணும். சத்தம் வரும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? விடுதலாக்குவார். ஹல்லேலூயா. ஓகே, மேத்யூ 11:12 வாசிக்கும் போது வாசிங்க. யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது, பலவந்த பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. ஃபோர்ஸ், பல ராஜ்யத்தை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம செபிக்கணும் தான் இங்கே வசனம் சொல்லுது. பலவந்த பண்ணி கேளு. இது வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஜெபம் பண்ணோமா? ஃபோர்ஸ், நல்லா பலவந்த பண்ணி ஜெபம் பண்ண. ஆண்டவரே நீ கொடுங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீங்க நடத்துங்க ஆண்டவரே, ஆண்டவரே பரலோகம் சித்தம் செய்தா போலாம் ஆண்டவரே, சம்மதம் ஆயிக்க விட்டுருங்க பரவாயில்ல. ஆனால் அவங்க ஜெபம் ஃபோர்ஸாக இருக்கணும். நான் அடைவேன் இயேசுவின் நாமத்தில், அந்த இடத்துக்கு நான் போவேன், இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்வேன், இயேசுவின் நாமத்தில் எனக்கு வந்து சேரும். இது அதிகாரத்தோடு நம்ம கேட்கும் போது ஆண்டு அப்படியே செய்வாங்களா? இவர் வந்து யாக்கோபு வந்து பாவம்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் பிச்சுனுக்கிறாரு. அவர் செய்ய அட்டகாசம்லாம் பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டு ஆண்டவர் பிடிச்ச, ஆண்டவரே என்ன ஆசீர்வாதம் விட மாட்டேன், என்ன ஆசீர்வாதம் விட மாட்டேன் கேட்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தள்ளிட்டாரா? இல்லை நீ சரியில்லை நீ போ, தள்ள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கும் போது, தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியில் நம்ம தேடும் போது ஆண்டவர் வெளிப்படுவார். இங்கே யாக்கோபுக்கு அப்படிதான் ஆண்டவர் வெளிப்படுவார். அவர் இடத்துல படுத்திருக்கும் போது தரிசனத்தை பார்க்குறார். தேவதூதன் ஏறுகிறது. பயம், கொன்னுடுவாங்க, சகோதரன் வந்து கொன்னுடுவான், பயத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் தரிசனத்தை பார்க்குறார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே ஒரு கல் வைக்கிறார். நான் இங்கே ஆண்டவரை பார்த்தேன். ஹல்லேலூயா. அப்போது தரிசனத்தை பார்க்க இங்கே கல் வைக்கிறார். அப்போது நெருக்கத்தில் தேவனை நோக்கி தேடும்போது அவர் வெளிப்படுவார். நமக்கு எதனா பிரச்சனை என்ன பண்ணக்கூடாது? சண்டை போட்டு என்ன பண்ணக்கூடாது? சமாளிக்க போகக்கூடாது. நெருக்கடி மத்தியில் என்ன பண்ணணும்? ஆண்டு சம்பந்தத்தில் போய் ஜெபம் பண்ணணும். டென்ஷன், பிபி ரேஸ் ஆகிட்டு, கன்ஃபியூஸ் ஆகுது, என்ன பண்ணணும் தெரில, என்ன முடிவு எடுக்கணும் தெரில, என்ன சொல்லணும்னு தெரில. அந்த நேரத்துலலாம் என்ன செய்யணும்? அவசரப்படக்கூடாது. ஓடி போய் ஆண்டு சம்பந்தம் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டு சம்பந்தம் ஜெபம் பண்ணணும். அந்த கன்ஃபியூஷன் ரிலீஃப் ஆகிற வரைக்கும் ஜெபம் பண்ணணும். குழப்பத்தை கொண்டோட பிசாசு எப்பவுமே நினச்சிங்க, குழப்பம், இது செய்யலாமா அது செய்யலாமா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இல்லை இப்படி பண்ணலாமா, ஒரு முடிவே இல்லை. அது குழப்பமாக இருக்கும். அது பிசாசு கொடுக்குறது. எப்பவுமே நினச்சிங்க, குழப்பத்தை கொண்டு ஒரு பிசாசு, கன்ஃபியூஸ் கொண்டு ஒரு பிசாசு. கரெக்டாக நேர்மையாக சாந்தமாக கரெக்டாக முடிவு எடுத்து போகிறது ஆண்டவர் சித்தது முடி பொறுமையாக போகுது. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஹல்லேலூயா. குழப்பம் இப்படி அப்படி போய் பிரச்சனை மாட்டிங்கன்னு ஐயோன்னு கத்தக்கூடாது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நம்ம வந்து அந்த குழப்பத்தின் நாவி நமக்குள்ளே வரக்கூடாது. இந்த குழப்பத்தின் நாவி வந்துச்சுன்னாக்கா நம்மளை மற்றவங்களே குழப்பிக்கிறோம். நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும், மற்றவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ அந்த ஆவி என்ன செய்யுது? அப்படியே தாவுது. புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது, குழப்பம் வச்சக்கூடாது, சாந்தமாக வச்சுக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஆனால் அர்ப்பணம் செய்ய. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. குழப்பம் எப்படி வருது? எதனால கன்ஃபியூஸ் ஆகுது? ஆசை.
தேடுறது, இது அது இது இல்லை, எல்லாம் அதுவும் வேணும், இது வேணும். இந்த குரங்கு புத்தி மாதிரி இருக்கக்கூடாது. இந்த குரங்கு புத்தி எப்படி தெரியுங்களா, கீழேருந்து மேலே பார்க்கும். மேலே மேலே போயிட்டு என்ன பண்ணணும், கீழே பார்க்கணும். அதுக்கு அங்கே திருப்தி கிடையாது. அது மேலே ஏறினாலும் கீழே பார்க்க, கீழே தான் மேலே ஏறும். அப்படி அங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சாந்தம், ஆண்டவரே நீங்கள் இருக்க சித்தம்படி நடப்பதாக. ஆனால் உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நான் இது விரும்புகிறேன், ஆண்டவரை தாங்க, ஆண்டவரே என் நடத்துங்க, ஆண்டவரே. அது உரிமையை கேட்கலாம். நீங்கள் அது கேட்காம கொடுக்கும் போது சந்தோஷமாக ஏற்றுக்கணும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக ஜெயிக்கணும். அதுக்குரிய என்ன பார்க்கலாம், இது எப்படி நமக்கு சேருது, ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரு, நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்து நான் காத்திருக்கிறேன். சொல்லுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்து காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் காத்திருக்கிறேன். அப்படி காத்திருக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார், நடத்துவார். இந்த ஆணைக்காக யூத ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு ஹிருதயத்தோடு ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தில் யுத்தமில்லாதபடிக்கு அவரை இளைப்பாறல் பண்ணினார். அப்போ ஆண்டவர் தேடும்போது நமக்கு சுற்றில் இருக்கிற யுத்தம் எல்லாம் அமைதி ஆகும். ஹல்லேலூயா. நீங்களும் நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ண பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுவார். சால்வ் பண்ண விட மாட்டாருங்களா? இப்போ பிரச்சனை இருக்கா இல்லைங்களா? சொல்லுங்க, என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சுற்றுப்புறத்தில் என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். மெயினாக சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு நாளாகும் 15 சொல்லுங்க. என்ன 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 சுற்றுப்புறத்தில் என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தெரில. நியூஸே பார்க்கறது இல்லை. நியூஸே பார்க்காம வாழ்க்கையை ஓட்டினுக்கிறீங்க. நியூஸ் பார்க்கணும், என்ன நடந்துக்குது, என்ன பயனுக்குது. அப்போ தான் ஜபத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப நியூஸ் பார்ப்பேன். நான் டிவி ஆன் பண்ணாலே டிவி 9 அந்த 9 இந்த 9 நல்லா ஓடினே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ தான் நியூஸ் பார்க்கும்போது தான் ஜபத்தில் போய் உக்காடுறேன். நம்ம தேசத்தில் இப்படி போயினுக்குது, பாலா போயினுக்குது ஆண்டவரேன்னுட்டு. ஹல்லேலூயா. எர்த்குயிக் ஆயினுக்குது. எர்த்குயிக் வருது, அது கூட ஆண்டவர் காமிச்சாரு. எர்த்குயிக் கல்கட்டாவில் எர்த்குயிக் வந்துக்குது நேற்று. அது கூட தெரியாமல் இருக்கிறீங்க. பூமி அசைது கூட தெரியாமல் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. பூமி மேலே தான் இருக்கிறீங்க, பூமி அசைது கூட தெரியாமல் இருக்கிறீங்க. அங்கே நடந்துருக்கு. ஜனங்க தவிக்கிறாங்க. பங்களாதேஷில் அழிவு பயங்கரமாக போயிட்டு இருக்குது. தண்ணி. ஏன்னா அங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே வெள்ளிக்கிழமை வந்த மழை லைட்டாக வந்துச்சு. அங்கே பங்களாதேஷம் தண்ணியில் மூழ்கி கொண்டு இருக்கு. அப்படி நியூஸ் போடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதே பங்களாதேஷில் போட்டாங்க ஒரு நியூஸ். ஒரு சின்ன பொண்ணு, எவ்வளோ வயசு இருக்கும், அதுக்கு ஒரு 16 வயசு பொண்ணு இருக்கும். 16 வயசு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கு பிடிக்கலாங்க. பசங்க ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது நியூஸில் வந்துச்சு. இதுதான் பாவம். இந்த பாவம் நெருங்கும் கோவம் ஜாஸ்தி வரும் ஆண்டவருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் 2 வாரத்தில் நடந்தது. போன வாரம் அந்த நியூஸ் பார்க்குறேன். இந்த போன வாரம் அது ஒருத்தர் வாரம் முன்னாடி அது நெக்ஸ்ட்டு அழிவு போயிட்டுக்குது. நான் காரணம் கோவம். இந்த மாதிரி பாவம் கர்நாடகாவில் வந்தாக்கா அழிவு வருமா? கர்நாடகாவில் ஏன் பெங்களூரில் வந்தாக்கா அழிவு வராதா? இந்த மாதிரி பாவம் செஞ்சாங்க அழிவு வரும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நெருக்கத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சமாதானம் ஆக்குவார், யுத்தமில்லாமல் ஆக்குவார். அது நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஜெபம் பண்ணணும். நீங்களும் நாங்களும் ஜெபிக்கிற கையில் தான் இருக்குது. அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும். எர்த்குயிக் வரப்போகுது, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது எனக்கு தரிசனம் ஆயிடுச்சு, ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. நான் மைண்டில் வச்சுட்டே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். நெருக்கடி, எர்த்குயிக்கு. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவங்க, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க ஆண்டவர்களை காப்பாற்றுவார். அந்த எர்த்குயிக்லேருந்து தப்பிச்சுன்னு வெளியே வருவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள உண்மையாக இருந்தாக்கா, ஆண்டவர் வார்த்தை பயந்து நடந்தாக்கா, இல்லை அவன் கால் ஒஞ்சிச்சு கை ஒஞ்சிச்சு என்னன்னு கேட்காதீங்க. ஹல்லேலூயா. அதுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. கையை மஞ்சள் ஒஞ்சிச்சு ஆண்டவர் சோத்திரன்ட்டு. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ண வரக்கூடாது. ஆண்டவரே இப்படிப்பட்ட அழிவு வரக்கூடாது. வர்றோம். அங்கே கல்கட்டாக்கு இன்னும் பெங்களூர் வருது எவ்வளோ நேரம் அப்படி நினைக்கிறீங்க? எல்லாம் சுனாமி வராது, கடல் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியெல்லாம் நம்ம மைண்ட் செட் வச்சுக்கூடாது.
ஆண்டவர் இறங்கி ஒரு கொசு மூலியமாக அடிச்சிருவார் ஆண்டவர். தேவன் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்போ யுத்தம் இல்லாமல் இருக்குன்னா ஜெபம் பண்ணோம். நாங்களும் ஜெபம் பண்ணோம். நீங்களும் ஜெபம் பண்ணோம். உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணோம். அப்போ நாங்கள் ஜெப சத்தத்தினாலே எனக்கு சமாதானம் கிடைக்குது, என் வீட்டுக்கு சமாதானம் கிடைக்குது, என் குடும்பத்துக்கு சமாதானம் கிடைக்குது, என் தெருவுக்கு சமாதானம் கிடைக்குது, என் ஊருக்கு சமாதானம் கிடைக்குது, நான் இருக்கிற கர்நாடகாவில் எனக்கு சமாதானம் கிடைக்குது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போ ஜெபத்தில் இவ்வளோ வல்லம் இருக்குது. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். நெருக்கத்தில் ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். இதெல்லாம் தெரியும், என் மைண்டுக்கு தெரியும், என் சிந்தனை தெரியும். நான் செய்ய மாட்டேன், இப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் தெரியும் எனக்கு. ஆமாம், நான் ஜெபம் பண்ண ஆண்டவருக்கு அற்புதம் செய்வார் அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறாரு, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம எப்படி இருக்கோம்னாக்கா, ஜபத்துக்கும் ஆண்டவர் வார்த்தைக்கும் எப்படி இருக்கணும்னாக்கா, ஆண்டவரோட மானானது நீரோட வாஞ்சித்து கதறு போல தேவனின் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த மான் பார்த்தீங்கன்னா ஜிங்கே நீர் குடியக்கே அது ತುಂಬ ಏನಾಗುತ್ತೆ, ஆசையாகிறது. மான் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த ஆர்வத்தோடு வாஞ்சியோடு கதறது போல நம் தேவனே தேடணும். அப்படி தேடுறோமா? சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்க, தேடுறீங்களான்ட்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் உண்மையாக அப்படி தான் கதறி தேடுறேன்னுட்டு. நீங்களே மாட்டிக்கிறீங்க, நான் அப்படியே சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சொல்லுங்க. ஓகே, கை வச்சுங்க பார்க்கலாம். யார்? ஓகே, மான் போல நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. வாஞ்சிக்கணும். அப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஆலயத்துக்கு கரெக்டாக டங்குன்னு வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு கரெக்டாக டக்குன்னு வந்துடுவாங்க. கரெக்டுங்களா? அந்த வாஞ்சை, நான் ஆண்டை தேடுறேன், நான் ஆண்டை போய் பார்க்க போகிறேன். ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆயத்தம் ரொம்ப முக்கியம். நேரத்துக்கு போவேன். நான் 9 மணி 9 மணிக்கு சர்வீஸ்னாக்கா 9:30 மணி மேலே வருதுனாக்கா கரெக்டா? லேட்டுனாக்கா எவ்வளோ லேட் எடுத்துக்கலாம்? ஒரு 5 நிமிஷம் ஓகே, ஒரு 10 நிமிஷம் ஓகேப்பா, 10 நிமிஷம். அதுக்கு மேலே லேட் எடுக்கக்கூடாது. அது ஒரு கட்டு தான், அது ஒரு பிசாசு கிரியை தான். என்ன பண்ணுறதுங்க பிசாசு? மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுரும், ஆறாமல் விட்டுரும். சண்டே ஆயிடுச்சுன்னா பிடிச்சிக்கும், எங்கே இருக்கிற பிசாசெல்லாம் பிடிச்சிக்கும். போவாத, சர்ச்சுக்கு போவாத, நீ போவாதே. அதை எட்டி வச்சு எப்போ பிசாசு எப்போ அதெல்லாம் ஒடிச்சு வரத்துக்கு போதனாயி அப்புறம் தமான்னு விழுறது. அப்படி தான் ஆயிடுது இல்லைங்களா? பார்த்துக்கிறீங்களா? சண்டே ஆனாக்கா எந்திரிக்கவே முடியாமானுங்குது, தூக்கத்தை விட்டு எந்திரிக்க முடியுமானுங்குது. மறுநாளெல்லாம் டக்குன்னு எழுந்திடுறேன், சுறுசுறுப்பாக இருக்கிறேன். சண்டே ஆனால் எந்திரிக்க முடியல. அப்போ மண்டே டு சாட்டர்டே என்ன ஆகுது? கண்ட பேயெல்லாம் என்ன பண்ணுது? பிடிச்சினுக்குது, விடுறதில்லை. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆடு சமூகத்தில் நீங்கள் மன்றாடி, நீங்கள் ஆடு சமூகத்திலலாம் மான் போல நீங்கள் கதறி போய் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் விடுதலை ஆகுறீங்கனாக்கா சபைக்கு கடக்கடுன்னு ஓடி வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. வீட்டில் எப்படி ஜெபம் பண்ணுறீங்களோ அப்படிதான் ஓடி வருவீங்க. புரியுதுங்களா? நேரத்து வந்துடும். நேரத்துக்கு வரலன்னு வச்சுங்க, லேட்டாக அப்போ சர்ச்சையை விட்டுருவீங்க. அப்படி ஒரு ஃபேமிலி விட்டுச்சு, ஒரு ஃபேமிலி விட்டாங்க, சர்ச்சை விட்டாங்க. லேட்டாக கடைசி வர்ஷிப் டைமில் வருவாங்க, கடைசியில் ஒரு பாட்டு பாடும்போது வருவாங்க, கடைசியில் கம்யூனியன் எடுக்க வருவாங்க. கடைசி நானும் சொல்லி போதும் ஆயிடுச்சு. சர்வீஸே சர்ச்சை விட்டாங்க. இல்லை போய் விசிட் பண்ண வேண்டியதான், கூப்பிட வேண்டியதான். ஃபோன் பண்ண நம்மளே தபாய்க்கிறாங்க. பஸ் ஊரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்றாங்க. நான் என்ன பண்ணுறது? ஆயிடுச்சு, நீங்கள் ஊர்லேயே இருங்க. ஹல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியாது. லேட்டாக வரக்கூடாது. ஹல்லேலூயா. லேட்டாக வந்து சர்ச்சை விட்டுருவீங்க. போ அப்படி விட்டுருவீங்க. அப்படியே சர்ச்சு விட்டாலே ஆண்டவர் சம்பந்தமே விட்டுருவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வர ஆர்வம், உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிக்கிற ஆர்வம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆர்வத்தோடு மான் போல நீங்கள் ஓடி வரும்போது, நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்பேன். தாவீது சொல்றேன், நான் எப்போ நான் ஆடு சமூகத்தை போய் நிற்பேன்? ராத்திரி தூக்கம் கால் எப்போ நான் எந்திரிப்பேன்? ஆடு சமூகத்தை போய் நிற்கிறதுக்கு ஆடு சமூகம் எப்போ நான் ஜெபம் பண்ணுவேன்?
ஹல்லேலூயா. அந்த ஆர்வம் நமக்குள்ள இருக்கணும். ஏதோ கடமைக்காக ஜெபம் பண்றேன், ஏதோ கடமைக்காக இல்லை காலையில் ஏஞ்சி ஜெபம் பண்ணும் ஆண்டவரே அப்படி. ஆண்டவர் அன்பு நல்லா இருக்கம்மா. நீங்கள் போய் பார்த்தாக்கா ஒரு வேண்டாம் விருப்பமா போய் பார்த்தாக்கன்னா விடு விருப்பம் இல்லைனாக்கா எதுக்கு வேணாம் அப்படின்னு ஆகிடும் இல்லைங்களா? அப்படி ஆகிடும். அப்படி இருக்கக்கூடாது, வாஞ்சையாக இருக்கணும். நீங்கள் எப்படி வாஞ்சையாக இருக்குன்னு, எப்படி நீங்கள் ஆசையாக இருக்குன்னு அப்படி ஆண்டு உங்கள் மேலே ஆசையாக இருப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்படி தான் ரிப்பீட் அப்படியே வரும். ஓகேங்களா? அப்போ நம்ம இப்படியாக வாஞ்சையாக இருக்கணும். ஹல்லேலூயா. எரேமியா 23:13 வாசிக்கும் போது, உங்கள் முழு ஹிருதயத்தோடு என்னை தேடுகிறனால் என்னை தேடுகளே கண்டுபிடிப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் நல்லா ஆண்டை ஜெபம் பண்ணி தேடிட்டே இருங்க, அப்படியே ஆண்டவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போது, ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும்போது, அப்படியே ஜெபம் பண்ணும்போது, அப்படியே நீங்க இருக்கும்போது அப்படியே ஆண்டவர் நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. தேவத்துவங்க பார்ப்பீங்க, தேவ பிரசன்னத்தை உணர முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடுவார், நம்ம கூட மகிமை கிரியை செய்வார். இதெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்வார். தேடிக்கொண்டு இருக்கும் போதே கண்டுபிடிப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வெளிச்சத்தை பார்த்தேன், தேவனை பார்த்தேன், தேவ பிரசன்னத்தை பார்த்தேன், நான் ஏஞ்சலை பார்த்தேன். பார்த்துட்டு சர்ச்சை வராமல் போயிடுறாங்க. சில டைம் பார்க்கறது பெருசு இல்லை, அந்த வாஞ்சை இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் தரிசனம் காட்டுறது எவ்வளோ நேரம், உங்க முன்னாடி நிற்கிறது எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு. பார்க்கறது பெருசு இல்லை, பார்த்தா சரியாயிடுமா? பழைய குருவி கதை தெருவி அப்படியே தான். ஐயோ நான் ஆண்டவர் பார்த்தேனே, நான் திரும்ப மறுபடியும் பார்க்கணும். ஐயோ நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட பேசணும், மறுபடியும் ஆண்டவர் என்கிட்ட பேசணும். ஆண்டவர் நீங்கள் பேசணும் ஆண்டவரே, நீங்கள் பேசணும் ஆண்டவரே, நீங்கள் பேசணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை இருக்கணும் இல்லையா? அந்த வாஞ்சை இருக்கணும். மறுபடியும் பேசணும், மறுபடியும் பேசணும், மறுபடியும் ஒரு வாடி பேசினா போதாது, ஒரு வாடி தரிசனம் பார்த்தா போதாது, நான் மறுபடியும் தரிசனம் பார்க்கணும், மறுபடியும் ஆண்டோட பேசணும். அப்போதான் என்ன அர்த்தம்னாக்கா நான் கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம். ஆண்டவர் பேசல, என் தரிசனம் வரலனாக்கா நாம் எங்கேயோ ராங் ரூட்டில் போயின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ ராங் ரூட்டுக்கு சரி பண்ணிக்கணும். ஆண்டவரே என்ன பேசுங்க ஆண்டவரே. ஏன் ஆண்டவரே போன வாரம் பேசுனீங்கப்பா, என்ன ஆச்சுப்பா ஒரு வாரம் எங்கூட பேசலையே? இது கேட்குற உரிமை உங்களுக்கு, எங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன் ஆண்டவர் பேசல, என்ன காரணத்தினால பேசல ஆண்டவரே? என்னை மன்னி ஆண்டவரே, ரத்தத்தை பரிசுத்தமாக்க ஆண்டவரே, என் அக்கிரங்கள் மீறுதல் என்ன மன்னிங்க ஆண்டவரே. சரண்டா என்ன. ஹல்லேலூயா. மன்னிங்க ஆண்டவரே. பாடு என்ன செய்வார்? மறுபடியும் பேசுவார். அதுதான் நீதிமொழிகள் 1:23 வாசிக்கும் போது, என் கடிந்து கொள்ளுக்கு திரும்புங்க, என் ஆவி உனக்கு ஊற்றுவேன். என் கடிந்து கொள்ளுனாக்கா நான் எச்சரிக்கும் போது நீங்க என் பக்கம் திரும்புங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு சத்தம் போட்டு உங்களுக்கு நான் சொல்லும் போது கேளுங்க. ஹல்லேலூயா. அப்ப என் ஆவி ஊற்றுவேன். புரியுதுங்களா? என் ஆவி ஊற்றுவேன். அதுதான் அந்த வசனம். நான் சொன்னோன்னு கேட்க மாட்டேங்கிறேன், நீ கேட்க மாட்டேன், கேளு, என் ஆவி ஊற்றுவேன். பாடு பக்கம் திரும்பும்போது ஆவியை ஊற்றுவார் ஆண்டவர், அபிஷேகம் ஊற்றுவார், தரிசனத்தை தருவார். இல்லைங்களா? எல்லாரும் சொல்றாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நீ முயற்சி பண்ணு. அப்ப மற்றவங்களாம் போய் பேசுறாங்க, அப்ப நீ முயற்சி பண்ணு. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. இவங்க ஆண்டவரை பத்தி எப்படி பேசுறாங்க அப்படி. அப்ப நீ தேடு. ஹல்லேலூயா. நீ சொல்லி காட்டு, நீ ஜெபம் பண்ணு. வராதே குற்றம் சொல்றதுக்குன்னா அப்படியே துணிச்செல்லாம் ஓடிடும். அப்படி இருக்கக்கூடாது. இல்லை நீ பண்ணு, அவங்க சரியா நீ சரி ஆகு. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்ம எல்லாமே சரி பண்ணுவார். அப்போ நமக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் கொடுத்துக்கிறார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஓகே, மேத்யூ சாப்டர் 6:36. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நமக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் தான் நிறையமே என்ன இருக்குது, தலை நிரம்பிட்டு இருக்குது. ஆனால் வார்த்தை முதல்ல தேவன் ராஜ்யத்தை தேடு, உனக்கு என்ன தேவை எல்லாமே ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவன் ராஜ்யத்தை தேடு, ஆண்டவர் தேடு, ஆண்டவர் சம்பந்தம் ஜெபம் பண்ணு, உனக்கு தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. உன் காரியங்களை ஆண்டவர் செய்வார். உனக்கு என்ன தேவை, என்ன செய்யணும் ஆண்டவர் செய்ய மாட்டாருங்களா? சூப்பராக செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் செய்வது வித்தியாசமே இருக்கும், ஆண்டவர் செய்வார்.
ஆண்டவர் நடத்துவா. ஹல்லேலூயா. சில டைம் வந்து என்ன கூடாது, எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு பெருமை இருக்கக்கூடாது, எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு இது இருக்கக்கூடாது. அது இல்லைனாக்கா எப்படி இருந்தோம், இருக்கும்போது ஏன் மாறுறீங்க? ஹல்லேலூயா இல்லைங்களா? அது எல்லா டைம்லையும் எப்படி இருந்தோம், இருக்கும்போது ஏன் மாறுறீங்க? மாறக்கூடாது. ஹல்லேலூயா. அது எப்பவுமே ஆண்டவர் தேடும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. திருப்தி ஆகணும், இருக்கிறது போதும், திருப்தியாக இருக்கணும். நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. அவங்க நல்லா இருக்கிறாங்க பார், நாங்கள் பார் எப்படி இருக்கிறோம். கம்பேர் பண்ணாதீங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவர் பார் எப்படி இருக்கிறாரு, கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பேர் பண்ண அங்கே பார்த்துட்டாங்க நிறைய பிரச்சனை இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் மேலோட்டது பார்க்குறீங்க, அவ்வளோதான். அவங்க பாரு எப்படி இருக்கிறாங்க, இங்கே அப்படி தாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தலை வச்சுட்டு ஓடி வந்துருங்க, ஐயா அப்பா இந்த மாதிரி வாழ்க்கை வேணாப்பான்ட்டு. நாம் இருக்கிறது நல்லா தான் இருக்குது. ஹல்லேலூயா. சில தெருதில்ல நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நல்லா வச்சுருக்கிற ஆண்டவர், அந்த அருமையே உங்களுக்கு தெருதில்ல. ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு. போதும் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்துருக்கு போதும் ஆண்டவரே. அந்த திருப்தி இருந்தாக்கா போதும், ஆண்டவர் சூப்பராக நடத்தி போவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அது திருப்தி நமக்குள்ளே இருக்கணும் இல்லைங்களா? போதும் என்ற மனசு நீங்கள் ஆண்டை தேடும் போது உனக்கு என்ன தேவை தரப்படார் ஆண்டவர், கண்டிப்பாக செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம என்ன அது வேணும் இது வேணும் அது வேணும் தா தா போதும் என்ற மனசு இருக்காது. அந்த போத மனசு வரும்போது தான் உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம் வர்றோம். ஹல்லேலூயா. தேவன் ஆண்ட தெரியும், இதுதான் உனக்கு சித்தம், இதுதான் உனக்கு, இதுதான் உனக்கு, இந்த இதில் தான் நீ இருக்கணும். அப்படி ஆண்டவர் ஒரு பார்டர் படும்போது அதுக்குள்ள நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அது தாண்டி போகிறது, நம்ம அது மீறி போகிறது. அப்போ எப்படி ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. அற்புதமாக தேவைகளை சந்திப்பார். ஆண்டவர் தெரியாதுன்னு நினச்சிக்கிறீங்களா? உங்கள் பர்ஸு காலியாக இருக்குது அவனுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறீங்களா? உங்கள் பேங்க் பேலன்ஸ் 0 ஆகுது அவனுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு எல்லாம் பின் டு பின் தெரியும் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் பின் டு பின் தெரியும் ஆண்டவர். அப்படி ஆண்டவர் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அது எப்படி எந்த நேரத்தில் என்ன செய்யணும், அவர் அப்படி இருக்கும்போது நம்ம தைரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. கடன் 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 பண்ணினே கூடாது. கடன் பண்ணி கடன் வெளியே வரணும். இஎம்ஐ அது இதெல்லாம் கட்டி கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வரைய வந்தாக்கா இஎம்ஐ கட்டியிருந்தாக்கா விட்டுருவார் ஆண்டவர். இப்போ நீ இஎம்ஐ கட்டினுக்கிற, நீ கடனில் இருக்கிற, விட்டுருவார் ஆண்டவர். கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்போம். அதனால தான் கூப்பிட்டு கடன் கொடுக்குறாங்க. 0 பேலன்ஸில் கடன் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. கடன் வாங்காதீங்க, அதுல வெளியே வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வருகை வந்துச்சுனாக்கா ஓடணும். கடன் எல்லாம் இருந்துச்சுனாக்கா போக முடியுமா? ஆண்டவர் வருகைக்கு போக முடியாது. அது நல்லா பழக்கம் வச்சுக்கணும். கடன் இல்லாமல் வாழணும். எப்படி? கடன் இல்லாமல். எனக்கு ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்துக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. 15 வருஷத்துக்கு முன்னாடி கார் வாங்கினது தான் இஎம்ஐ, அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிச்சு. நான் எந்த இஎம்ஐ எந்த கடனையும் இப்போ கூட எங்கே யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. நீ இவ்வளோ காசு கொடுக்கணும், நீ இவ்வளோ காசு தரணும், இந்த பேலன்ஸ் கட்டலை நீங்கள், இது நீ கட்டுறீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபோன் எல்லாம் 10 வருஷமாக யூஸ் பண்ணுற ஒரே நம்பர் தான். ஹல்லேலூயா. ஃபோன் நம்பர் மாற்றுறது இதெல்லாம் கிடையாது. பார்த்தீங்களா? நம்ம என்ன செய்கிறோமோ அதான் சொல்கிறோம். ஹல்லேலூயா. கடன் இல்லாமல் வாழ வைக்கிற தேவன், கடனே இல்லாமல் வாழ வச்சுக்கிறார் ஆண்டவர். கடன் வாங்குறது இல்லையே, கேட்குறது இல்லையே, யார்கிட்ட கடன் காசு கேட்குறது இல்லையே, இல்லை பேங்க்கில் கூட கேட்குறது இல்லையே. காசுக்காக எதுவுமே செய்ய போகிறது இல்லையே. காசுக்காக நம்ம ரூட்டை மாற்றுறது இல்லையே. மாற்றலாமே. ஏன் டிரைவிங் போனால் காசு கிடைக்காதா? இல்லை ஆட்டோ ஓட்டினா காசு கிடைக்காதா? இல்லை கார் போட்டால் நம்ம காசு கிடைக்காதா? வேறு ஜாப் எங்கன்னா போனால் காசு கிடைக்காதா? பார்ட் டைம் காசு கிடைக்காதா? கிடைக்கும். காசு பின்னாடி நம்ம இல்லை. கடன் தேவையில்லை. ஆண்டவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. சந்திச்சு வந்தார், நடத்தின்னு வந்தார். பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்ட கிருபை செய்தார். இப்போ நடத்தின்னு வர்றாரு. கைவிட்டார் ஆண்டவர்? கைவிடலையே. ஹல்லேலூயா. கடன் இல்லாமல் வாழ்ந்துன்னு வந்துங்கிறனே, வாழ்ந்து காட்டிட்டோமே, இனிமேல் வாழ்ந்து போகிறோமே. ஹல்லேலூயா. இன்னும் சேலஞ்ச் இருக்கு எனக்கு. ஹல்லேலூயா. பசங்க காலேஜெல்லாம் முடிக்கணும், இன்னும் சேலஞ்ச் இருக்கு. பசங்க காலேஜெல்லாம் முடிச்சு அவங்களாம் செட்டில் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஆண்டவர் இன்னும் மகிமை நடத்தி போவார். ஹல்லேலூயா. பசங்களை எப்படி வளர்க்கணும்னு கொண்டு வர்ற டாபிக்கு, எப்படி நடத்தணும், அவங்களை எப்படி வளர்க்கணும்.
எல்லாம் சொல்லுவாங்க, இப்பெல்லாம் அப்படிதான் இருக்குவாங்க பாஸ்டர், காலேஜ் போனால் எல்லாம் கெட்டு போயிடுங்க. அங்கே கூட இந்த ஆண்டு நடத்தின்னு வருவார். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டாண்டு தான், அப்புறமா எல்லாம் கல்யாண கட்டப்பேக்க எல்லாம் மாறிடுவாங்க. ஆண்டு நடத்தின்னு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டு விட மாட்டார். ஆண்டவர் எப்படி வளர்க்கணும், எப்படி பசங்களுக்கு சொல்லித்தரணுன்ட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ சேலஞ்ச் இருக்கு நமக்கு. சொல்லுவாங்க இப்போலாம் நிரூபிச்சோம், இல்லை பாஸ்டர் நான் பசங்களை நல்லா படிக்க வச்சேன், டெய்லி ஜோம் பண்ணி படிக்க வச்சேன், 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா படித்தாங்க, காலேஜ் போனால் கெட்டு போயிட்டாங்க, இப்போ ஜோம் பண்ணுறதில்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம கூட வந்து நடத்துவார். ஆண்டவர் இன்னும் சாட்சியாக வைப்பார். ஆண்டவர் தேட ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டு சித்தத்தின்படி செய்யணும், ஆண்டு சித்தத்தின்படி நடந்து போகணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஓகே. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நன்மை செய்யும் போது ஆண்டவர் நித்திய ஜீவன் தருவார். சோர்ந்து போகக்கூடாது, செழிப்பு வரக்கூடாது. சர்ச்சை போய் செழிப்பு வந்துச்சு, ஜாமான செழிப்பு வந்துச்சு. அது ஏன் அப்படி வருது? பிசாசு கொண்டு வருது. அது பிசாசு. ஜெர்மனி என்னதை கண்ட நீ அப்படி சொல்லும்போது அப்படி புஷ்ஷுன்னு ஆயிடுது. ஆமாம் என்னதை கண்டேன் நான். அந்த ஆர்வம் எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆர்வம், அந்த வாஞ்சை எப்பவுமே இருக்கணும். சபைக்கு வர்றது, ரட்சிக்கப்பட்ட அந்த வாஞ்சை இப்போது தொடர்ந்து இருக்கு நம்ம கூட. இப்போட சண்டே ஆயிடுச்சுன்னாக்கா ப்ரிப்பரேஷன் ஆகி சண்டே சர்வீஸ் ஓடினட்டு வாஞ்சோடு ஓடி வர்றோம். ஒரு நாள் யார் போகிறாங்க அப்படி நம்ம செழிப்பு வரலையே. யார் 2 பேர் இருக்கும்போது ஆராதனை பண்ணியிருக்கிறோம், நம்ம ஒன்லி ஃபேமிலி மட்டும் இருக்கும்போது ஆராதனை பண்ணிட்டு போய்க்கிறோம். அது கூட ஆர்வத்தோடு ஓடி வருவோம். அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீட்டாக நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ரெடியாகி வருவோம். நானும் ஃபேமிலி நானும் ஃபேமிலி மட்டும் தான் ஜோம் பண்ணிட்டு இருப்போம். ஃபோட்டோ எடுத்து போட்டு அந்த ஃபோட்டோ தான் இப்போ யூஸ் ஆகிருக்குது. ஹல்லேலூயா. ஜூடா வந்து கிளிக் பண்ணி அங்கே வச்சிருவான். அது ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அது டைம் செட் பண்ணிட்டு அவங்க ஃபோட்டோ எடுப்போம். எடுத்து வச்சுருந்தா இன்றைக்கி யூஸ் ஆகுது அந்த ஃபோட்டோங்கள்லாம். ஹல்லேலூயா. அந்த ஆர்வம், சபைக்கு வரணும் ஆர்வம், செழிப்பு வரக்கூடாது. வாஞ்சி இப்போட அந்த வாஞ்சோட தான் ஓடி வர்றோம். ஓடிவா, டக்கு ரெடியா, டக்கு ஓடிவா. ஏன் சோர்ந்து போகணும்? அந்த வாஞ்சோடு ஓடி வரும்போது ஆண்டவர் இன்னும் அற்புதம் செய்வார். ஆண்டவர். ஹல்லேலூயா. அது அந்த செழிப்பு வரக்கூடாது. அந்த செழிப்பு வருது பிசாசு கொடுக்கறது, சோர்வு கொடுக்கறது. விடு, நெக்ஸ்ட் சர்வீஸ் போய்க்கலாம், விடு சாயங்காலம் போய்க்கலாம், விடு டைம் ஆச்சு, மழை வந்துச்சு, அடுத்த வாரம் போய்க்கலாம். அது எப்படி விடுன்றது? பார்த்தீங்களா? அந்த வாரம் மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு வாரத்துலேயும் ஆனால் ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு சில நேரத்தில் வந்து சில டெலிவரன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த நேரத்தில் அற்புதம் நடக்கிற நேரத்தில் நீங்கள் வராமல் போகும்போது அந்த அற்புதம் இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? சரி சொல்லுங்க, அப்பா இது எத்தனை நாளாக காத்து திரும்ப இந்த விடுதலை ஆகிறதுக்கு, அது இன்னைக்கு தான் விடுதலை ஆச்சு சொல்கிறீங்களா இல்லைங்களா? காத்திருந்த இத்தனை நாளாக காத்திருந்த இந்த விடுதலை இன்னைக்கு தான் எனக்கு விடுதலை ஆச்சு. ஏன்னா நீ சோர்ந்து போகாமல் தொடர்ந்து வர்றதுனால ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஒரு வேஸ்ட் கிடையாது, நித்திய ஜீவன் காண்ட தர்றார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் இருக்கணும். ஓகே, அடுத்த வசனம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 17:34 வாசிக்கும் போது, இந்த நாள் வரைக்கும் அவர்கள் தங்கள் முந்தின முறைகள்படியே செய்து வருகிறார்கள். அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்களுக்கு முறைகளின்படியாகிலும் கர்த்தரை இஸ்ரவேல் என்று பேரிட்ட யாக்கோபின் புத்திரருக்கும் கற்பித்த நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் ஒப்புரையாகிலும் செய்கிறதும் இல்லை. அப்படி என்ன வசனம் அப்படின்னா தெரியுங்களா? அது என்ன சொல்றதுனாக்கா, இந்த நாள் வரைக்கும் அவங்க பழையபடியே தான் நடந்துக்கிறாங்க. ஆண்டவர் பயப்படுறது இல்லை. பேரை மாத்தினா கூட அவங்க வந்து பழைய நிலைமையில தான் இருக்கிறாங்க. இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறாங்க. சில அப்படியே தான் இருப்பாங்க, அப்படியே மாறுறதே இல்லை. ஆண்டவரே என்ன ரட்சியும், ஆண்டவரே நான் வல்லமை எடுத்து பயன்படுத்த, ஆண்டவரே எத்தனையோ பேர் துக்கமா இருக்காங்க, ஆண்டவரே எத்தனையோ பேர் கவலையா இருக்காங்க, ஆண்டவரே அவங்க ரட்சியும், ஆண்டவரே அப்பா என்ன ஆயத்தப்படுத்திட்டு 5 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? அங்கே ஆட்கள் செத்து போயின்னுக்கிறாங்க, நரக்கது போயின்னுக்கிறாங்க, நரக்கதுக்கு எக்கச்சக்கமாக ஜனங்க விழுந்துனே இருக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே ஆயத்தப்படுத்து ஜபத்திலேயே காலத்தை ஓட்டி இருக்கிறோம். இன்னும் ஆயத்தப்படுற மாதிரி தெரில. புரியுதுங்களா? மாறணும். ஹல்லேலூயா.
பழையபடியே இருக்கக்கூடாது. மாறணும், மாறணும், எல்லாத்துலேயும் மாறணும், எல்லா காரியங்களும் மாறணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட மாறணும். நீங்கள் சின்னது நினச்சிங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, அது கூட மாறணும். நான் சபைக்கு லேட்டாக வரேன், அது கூட மாறணும். ஹல்லேலூயா. என் பசங்களை காலையில் பயங்கர திட்டி விட்டுச்சாங்க 2 பேருக்கும். சீக்கிரம் எழுந்துச்சு வாங்கடா, இது ஒரு கட்டுத்தாண்டா, சபையை போகிறது அது ஒரு தடை தான்டா, அது ஒரு பிசாசு கிரியத்தாண்டா. நான் சொன்னேன் என் பசங்களுக்கு சொல்லுவேன், திட்டுவேன், என் பசங்களுக்கு திட்டுவேன். நான் உங்களை திட்டலாப்பா, உங்களை திட்டல, பசங்களை திட்டணும், அது ஒரு கிரியத்தான். வாங்க, ஓடி வாங்க. அப்போதான் நம்ம சபை ஆண்டவர் இன்னும் மகிமை நடத்துவார். டக்கு டக்குன்னு ஓடணும், வாங்க. அவங்களுக்கு வேலை எந்த வேலை கிடையாது, அவங்க ஏஞ்சி ரெடியாக வரதான் அவங்க வேலை, அவ்வளோதான். சார் நான் தான் பார்த்துக்குவேன். ஒரு வேலைக்கு ஒன்றுமே சொல்லுவாங்க, ரெடியாக வரதான் அவங்க வேலை, அவ்வளோதான். கேளுங்க, இது செய்ய அதை செய்யறதெல்லாம் அவங்க வாங்க வேலையை வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன் சர்ச்சுக்கு வாங்க, அவ்வளோதான் அவங்க வேலை. அதுக்கு தான் திட்டு உள்ள அவங்ககிட்ட. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எவ்வளோ வல்லமுள்ள தேவன். அப்போ மாறணும், 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 மாறணும். ஹல்லேலூயா. பசங்க சொல்லுவாங்க, அப்பா நான் திங்கக்கிழமை சாட்டர்டே வரைக்கும் நல்லா இருக்கு, சண்டே ஆச்சுன்னா தூக்கம் எங்க தான் வருது தெரில. அவங்க சொல்றதா சொல்லிங்கிறேன் நான். எங்களுக்கு பேயெல்லாம் பிடிச்சிக்குது, போவாத சர்ச்சுக்கு. ஹல்லேலூயா. நம்ம பசங்கனாக்கா மற்றவங்க எல்லாம் ஒன்று தான். ஹல்லேலூயா. நம்ம பசங்க தான். அவங்களுக்கு ஒரு இது, உங்களுக்கு ஒரு அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீதி உள்ள தேவன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பார் ஆண்டவர். என் பசங்களுக்கு ஒன்று ஸ்பெஷலு, உங்களுக்கு ஒரு அப்படி இல்லை, எல்லாருக்கும் கரெக்டாக தான் இருப்பார். தப்புன்னா தப்பு தான், என் பசங்க இருந்தாலும் சரி, யாரும் தப்பு தப்பு தான், யாரும் சரி. ஆண்டவர் நீதிபடி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால நம்ம நம்ம பசங்க ஒரு சரியாயிடுவாங்க அப்படியெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. எல்லாமே கரெக்டாக தான் போகணும். ஹல்லேலூயா. நான் பசங்களை தான் சொல்லுவேன், என் பையனுக்கு சொல்லுவேன், ஜூடாக சொல்லுவேன், கண்டதெல்லாம் பார்த்துன்னு நீ கீபோர்டு வாசிக்காதாங்க, ஃபோனெல்லாம் பார்த்துன்னு அந்த பேய் பிசாசெல்லாம் கீபோர்டில் உக்காந்துக்கோ. ஜபத்தோடு வா, வசனத்தோடு வா. ஹல்லேலூயா. அசுத்தத்தோடு நீ வாசிக்காத, என் பையன் சொல்லுவேன் நான். ஹல்லேலூயா. சில சொல்லுவாங்கண்ணா, நான் அந்த இவங்களுக்கு வாசித்தேன், நான் அந்த சினிமாவில் வாசித்தேன், இந்த சினிமாவில் வாசித்தேன். அதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எங்கள் ஆளுங்க காட்டுறாருங்க, அந்த கீபோர்டில் மோஷன் கிடக்குது மேலே, அவ்வளோ அசுத்தம் காட்டுறாரு ஆண்டவர். சினிமாக்குரிய கீபோர்டு வாசி அசுத்தம் காட்டுறாரு. அசுத்தம்னாக்கா மோஷன் மேலே விழுந்து கிடக்குது கீபோர்டு மேலே. எப்படி இருக்கு? அருவருப்பாக இருக்குங்க கேட்கும் போது. இப்போ நான் சொல்லும் போது அப்படின்றாரு வினோத். ஹல்லேலூயா. அப்போ இப்படி இருக்கும்போது அப்போ ஆண்டவருக்கு பார்வைக்கு எப்படி இருக்கும்? அதை ரசிக்கிறவங்க நமக்கு அது எப்படி இருக்கும்? அந்த பாட்டை ஆஹான்னு ரசிக்கும் போது ஆண்டவர் பார்வை எப்படி இருக்கும்? பாரு, கக்காவை போய் எப்படி ரசிச்சுருக்குது பாரு, அப்படியே ஆண்டவர் பார்ப்பாரு. அங்கேருந்து அருவேறுப்பேன் இத்த போய் ரசிச்சுருக்குங்க பாருங்க. புரியுதுங்களா? இப்படிதான் ஆண்டவர் நம்ம காட்டுவார். சினிமானாக்கா எப்படி அசுத்தம் காட்டுவார் ஆண்டவர். அப்போ இதெல்லாம் இப்போ இப்படி பார்க்கும்போது கேட்கும் எப்படி தெரியுது இல்லைங்களா? ஓ, இப்படி தான் நான் அசுத்தம் காட்டுறாரு. அப்போ அது ஜாக்கிரதை. ஹல்லேலூயா. மாறணும், எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயம் தான் மாறணும். எல்லாம் மாறினா தான் நம்ம ஆசீர்வாதம். நீங்கள் எவ்வளோ மாறுறீங்களோ உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கைக்கு சேர்றோம். அந்த மாறும்போது ஒவ்வொரு அந்த சின்ன விஷயம் தான் பெரிய ஆசீர்வாதம் தடையாக இருக்கும். உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் சின்ன விஷயத்த தடையாக இருக்கும். பின்ன மாதிரி இருக்க பிரச்சனை அது பெரிய ஆசீர்வாதத்தை லாக் பண்ணி வச்சிருக்கோம். கேர்ஃபுல்லாக இருக்கும். ஹல்லேலூயா. ஓகே. ஓ, இந்த பிக்சர்ஸ் எல்லாம் உங்கள் கவனிச்சு வந்துருக்கிறீங்களா? ஓகே. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது யாக்கோபு இப்போ வரான் பாருங்க. யாக்கோபு அட்காசெல்லாம் பயங்கரமாக இருந்தாக்கா ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுவான். காரணம் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க, போ ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. யாக்கோபு ஏசா அண்ணன் தம்பிங்க. புரியுதுங்களா? யாக்கோபு ஏசா அண்ணன் தம்பிங்க. ஏசா தான் மூத்தவன், அவன் தான் போய் ஆசீர்வாதம் வாங்கணும். இவன் என்ன பண்ணுவான், யாக்கோபு அவனுடைய வேஷம் போட்டுன்னு அவன் ஏன்னா காட்டில் சுற்றுறவன். காட்டில் சுற்றுறதுனால அவன் மேலே எப்பவுமே எப்படி இருக்கும், அந்த முடியெல்லாம் நிறைய இருக்கும். அந்த முடி மாதிரி இவனுக்கு செட் பண்ணிட்டு, ஏன்னா அங்கே அப்பாவுக்கு கண்ணு தெரியாது, யார் மக மூத்தவனா சின்னவனா தெரியாது.
ஆசீர்வதிக்கணும். அதனால அங்கே அம்மா என்ன பண்ணுறாங்க, அவனை யாக்கோபை அமுச்சு விடுறாங்க. போ, நீ இந்த ஆட்டு தோலை போத்தின்னு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. ஏன் அம்மா அவன் சொல்லி கொடுக்குறாங்க சொல்லுங்க? ஆனால் இவர் வீட்டிலே இருக்கிறாரு, அவன் ஊர் சுத்த போயிடுறான், அவன் சொல்கிற பேச்சு கேட்கறது இல்லை, நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க மகனே. அதுதான் இப்போ கூட நடக்குது இல்லைங்களா? 2 பிள்ளைங்கள்னாக்கா ஒரு பிள்ளைங்க மேலே பாசம், இன்னொரு பிள்ளைங்க மேலே அப்படி ஒரு பாசம். அவன் ஊர் சுற்று தான் லைக்கு, அவன் தேவையில்லை, நீ வீட்டோடு இருக்கிற, நீ தான் நீ பிள்ளைங்களை பார்ப்ப வா நீட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைங்களே பிரித்து வச்சிருவாங்க. அதுதான் இப்போ நடக்குது. அப்போது அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, யாக்கோபு இப்போ நீ ஆசீர்வாதம் வாங்கிப்போ. ஏசு ஆசீர்வாதம் வாங்குறது யாக்கோபு போய் வாங்கிடுறான். தெரியுங்களா பிக்சர்? தெரியுங்களா? ஓகே, வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அட்டகாசம் பண்ணுவார். ஓகே, ஜெனிசிஸ் சாப்டர் 27:35 வாசிக்கும். அதுக்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாக வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். இப்போ ஈசாக்கு என்ன பண்றாரு, ஏசாக்கு சொல்றாரு, ஐயோ உன் ஆசீர்வாதம் அவன் தந்திரமா வந்து வாங்கி போயிட்டானே, அப்ப எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வைக்கலையா, எல்லாம் அவன் எடுத்துன்னு போயிட்டான். இப்போ ஏசாக்கு ஒரே கோபம், அவன் சும்மா விட மாட்டேன். ஏன்னா இவருக்கு ரொம்ப பசியா இருக்கும் போது கூழு கேட்கும் போது உன் சேஷ்ட புத்திரன் கொடுத்துரு எனக்கு, அதுவும் வாங்கிட்டான். இப்ப என் ஆசீர்வாதம் எடுத்துட்டான் அவன், நான் சும்மா விட மாட்டான், அவனே கொல்லாம விட மாட்டேன். இவனுக்கு ஒரு கோபம். அதான் அந்த பிக்சர்ல அங்க பார்க்கும்போது அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுங்கிறது ஏசா, இவன் வந்து யாக்கோபு. இப்போ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுங்கிறது வந்து யாக்கோபு. அந்த கூழு கழிச்சுக்கும் போது ஏசா வாங்கி குடிச்சிடறான், அவன் அந்த அந்த சேஷ்ட புத்திரன் வாங்கிடுறான். அப்போ வந்து ஏசா வந்து கேட்கும் போது இல்லை யாக்கோபு ஆசீர்வாதம் வாங்கி போயிட்டான்னுட்டு கடைசி கீழே இருக்கிற பிக்சரில் பார்க்குறீங்க. ஹல்லேலூயா, வாங்கி போயிட்டான். ஏசா ஒரே கோபம் வருது, ஏன் அப்படி பண்ணான் அவன், எப்படி அவன் பண்ணலாம், இப்படி யாக்கோபு மேல் கோபம் வருது. அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமா வந்து ஓகே உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஓகே, அதே வசனம் தான். ஓகே, அப்பொழுது அவன் பேர் யாக்கோபு எனப்படுவதற்கு சரியல்ல அல்லவா, இதோடு 2 தரம் என்னை மோச பண்ணி போக்கினான், என் சேஷ்ட புத்திரத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தாகிலும் வைத்து வைக்கலையோ என்றான். வைத்து வைக்கலையோ, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வைக்கலையா, எல்லாமே அவன் எடுத்து போயிட்டானே, அவன் எண்ணப்படுவதற்கு சரியல்லவா, அவன் யாக்கோபு என்ற பேருக்கு சரி, பேரு பத்தியா பேரு வந்துட்டான் பாத்தீங்களா? அப்படிதான் நீங்க தப்பு செஞ்சாக்கா நீங்களா ஒரு கிறிஸ்தவங்களா, நீங்களா ஒரு கிறிஸ்தவங்களா, இப்படிதான் பேர் வரும், நீங்களா கிறிஸ்தவங்களா. அதான் ஆண்டவர் பேரை மாத்திரார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இப்படி யாக்கோபு இந்த மாதிரி அட்டகாசம்லாம் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் நெஞ்செல்லாம் அட்டகாசப்படுது. அவங்க அம்மா பேச்சு கேட்டுன்னு போய் அவங்க அப்பா கிட்ட போய் ஏசாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓடி வந்துடுவான். அவங்க அம்மா சொல்லுவாங்க, போடா என் தம்பி லாபான் இருக்கிறான், மாமா வீட்டுக்கு போயிடுறான்னுட்டு. இப்ப இங்க வந்து சும்மா இல்லை, இங்க ஒரு அட்டகாசம் பண்ணுவான் வந்து, மாமா வீட்டுக்கு தேடி போவான். மாமா வீட்டுக்கு போவான். ஜெனிசிஸ் 31:24 வாசிக்கும் போது, அந்த அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்திற்காக லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடு நன்மை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். இங்க பாருங்க, இந்த 5 பிக்சர்ல பார்க்கும்போது இந்த யாக்கோபு என்ன பண்றான், லாபானுடைய பொண்ணுகிட்ட வரான். ஃபர்ஸ்ட் பிக்சர். அப்ப அந்த பொண்ணு விரும்புறான். பொண்ணு விரும்பும் போது இவர் என்ன பண்ணுவார், மாமா கிட்ட, மாமா உங்க பொண்ணு கொடு. ஓகே நான் தரேன்பா, 7 வருஷம் வேலை செய்வான். 7 வருஷம் செய்யும் போது இவன் விரும்புது யாரு, லேயாள், ரேச்சல், ரேகால் விரும்புறது. அவர் என்ன பண்ணுவாரு, மூத்த பொண்ணு கட்டி கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா, மூத்த பொண்ணு கட்டிடுவாரு. அப்ப மூத்த பொண்ணு கட்டி கொடுத்த உடனே இவருக்கு விரும்புறது யாரு, சின்ன பொண்ணு தங்கச்சி. அப்போ இவர் என்ன பண்ணுவாரு, டென்ஷன் ஆகிட்டு வந்து கேட்பார் மாமா கிட்ட, மாமா நீ பண்ண சரியில்லை, நான் 7 வருஷம் வேலை செஞ்சேன்,
நான் வந்து விரும்புது தங்கச்சிய நீ வந்து அக்கா கட்டி கொடுத்துக்கிற. அப்போ சொன்னதான் அப்படி புரிய உங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்போ அக்கா கட்டி கொடுத்துக்கிற. அப்போ மாமா சொல்லுவார், இன்னும் 7 வருஷம் வேலை செய், தங்கச்சி உனக்கு கட்டி கொடுக்குறேன். இப்போ அவர் தான் வேலை செய்கிறாரு. இன்னும் 7 வருஷம் செய்யும் போது 2 பேரை கட்டிக்கிறாரு. 2 பேரை கட்டிக்கின்னு குழந்தை குட்டிங்களெல்லாம் எடுத்துக்கின்னு இப்போ மாமா என்ன பண்ணுறாரு, இவர் வச்சு நல்லா வேலை வாங்கி ஏமாத்து போகிறான். அவங்க மாமாங்களை கேட்குறான், நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன், நான் எனக்கு ஏன் நீ இவ்வளோ தொந்தரவு கொடுக்குற, என்னை ஏன் இப்படி ஏமாத்துற. இவர் ரொம்ப உண்மையாக இருந்த ஒரு மாதிரி, இவர் வந்து ஏசாவை ஏமாத்தாத மாதிரி, இவர் ஒன்றும் பண்ணாத மாதிரி இவர் கேட்குறாரு. இப்படி தான் ஜனங்க இருக்காங்க. ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன ஏன் அப்படி துரோகம் பண்ண, நீ யாருக்கும் துரோகம் பண்ணாத மாதிரி, நீ யாரும் எதுவுமே செய்யாத மாதிரி, அப்படி தான் நம்ம கேட்குறோம். அப்படி தான் இவரு கேட்குறாரு அவங்க மாமாவை, என்ன துரோகம் பண்ண. அப்போ அவன் யோசித்தான். இப்போ 1 2 பொண்டாட்டி பசங்க, ஓகேங்களா, அது எவ்வளோ தொல்லை கொடுத்தாங்கன்னு தெரில. இப்போ ஒரு பொண்டாட்டிக்கே இப்போ என்ன பண்ணுறாங்க, தடமாறுறாங்க. இப்போ 2 பொண்டாட்டி, அவர் அவ்வளோதான், லைஃபே போயிட்டுங்க அவருக்கு. அது அப்புறம் விடுங்க, இப்போ லிஸ்ட்டுக்கு வர்றீங்க. இவர் 4 பொண்டாட்டின்னு வந்தார். இவர் இப்போ 2 பொண்டாட்டிக்கு அவர் முடியல, தாங்க முடியல, வெறுத்துட்டார், உலகத்தையே வெறுத்துட்டார். அக்கா தங்கச்சி என்ன சண்டை போடுறாங்க தெரில, இவருக்கு முடியல. இவருக்கு ஐயோ நான் வந்து மாட்டின்னு முழிக்கிறேன். நான் மாமா கிட்ட அங்கே வந்து ஏசாவும் துரத்துறான், அடின்னுட்டு கொள்ளர் பார்க்கறான். இங்கே வந்து 2 பொண்டாட்டிக்கிட்ட மாட்டின்னுக்கிறேன், இங்கே மாமா கிட்ட ஒரு மாட்டின்னுக்கிறேன், என்னை புழிஞ்சு வேலை வாங்குறாங்க. நான் வேலை செய்கிறதெல்லாம் இவங்களுக்கு லாபமாக இருக்குது, எனக்கு நஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் நீ தான் என்னை காப்பாற்றணும். அப்போ தான் ஆண்ட பக்கம் திரும்புகிறார் அவர். ஆண்டவரே என்னை காப்பாற்று ஆண்டவரே, எனக்கு இதில் எனக்கு விடலாக்க ஆண்டவரே, நான் மாட்டின்னு முழிக்கிறேன், நான் என்ன பண்ண தெரில, எனக்கு தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க. டார்ச்சர், மன டார்ச்சர் இருக்கும் அவருக்கு, மன வேதனை. அவர் திருமணம் பண்ணும்போது தான் அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் லாபான்கிட்ட பேசுகிறாரு, யாக்கோபு விரோதமாக நீ தீங்கு எது பேசாதே. ஹல்லேலூயா. இன்னும் அவன் ஆண்டவர் சந்திக்கல யாக்கோபு, நல்லா கவனிச்சுங்க. அவர் மனசுல தான் நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அங்கே உத்தரவு கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் வந்து ஆண்டவர் உங்களுக்கு மனசில் நினைக்கும் போது உத்தரவு கொடுப்பார் ஆண்டவர். சில நேரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்க, ஆண்டவரே இனி நான் அந்த பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவரே செய்ய மாட்டேன்னு ஒப்பு கொடுப்பாரு. அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஏன்னா நீ செய்ய மாட்டே, நெக்ஸ்ட் நீ ஒழுங்கா இருப்பேன்னுட்டு ஆண்டவர் தெரியும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, லாபாங்கிட்ட பேசிட்டார். ஹல்லேலூயா. நான் சகோதரி சொல்லியிருந்தேன், அவரோட ஆலோசனை கொடுத்தேன், சிஸ்டர் நீ இப்படியே இருக்காதீங்க, நீங்கள் மாறுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போது ஒரு நாள் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு வசனம் வந்துச்சு, தாவீது கொடுத்த திறக்கோள் அதிகாரம், பூட்டக்கூடாது பூட்ட முடியாக, திறக்கக்கூடாது அந்த அதிகாரம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க, இதுலேருந்து எப்படி வெளியே வரணும் ஆண்டு பேச. நான் ஓகே, நான் அப்பா ஒரு ஆலோசனை கொடுத்தேன், சிஸ்டர் இந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அவ்வளோதான் சொல்லிட்டு, அவ்வளோதான் சொன்ன உடனே மனம் மாறின உடனே அவங்க பிளட் கம்மியாக இருந்தது, ஆண்டவர் பிளட் அப்படியே ஜெபம் பண்ணும்போது அப்படியே நிரம்புது. அப்படியே எப்போ ஆண்டவர் அர்ப்பணம் செஞ்சார், அவங்க தீர்மானம் எடுத்த உடனே அர்ப்பணம் செஞ்சார். நான் சொன்ன காரியம் வந்து அப்புறமா தான் அவங்க நிறைவேற்றினாங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நான் சொன்ன காரியம் வந்து அப்புறம் நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றுக்கு முன்னாடி மனசுக்குள்ளே நீங்கள் தீர்மானம் பண்ணும்போது ஆண்டவர் அர்ப்பணம் செஞ்சிட்டார். இதே போல தான் யாக்கோபுக்கு ஆண்டவரே நம்ம மன்னியமாப்பா, இங்கே ஒரு மன மாற்றத்தில் வரும்போது இங்கே ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நெக்ஸ்ட் சாப்டர் தான் ஆண்டவர் சந்திக்கிறது அவர். ஆனாலும் இங்கே பட்ட வேதனையில் வந்து மாறுறாரு. ஹல்லேலூயா. இங்கே உக்காருங்க பிரதர், நாஸ்டாலாம் இருக்குது, வேஸ்ட் ஆகிடும், இங்கே உக்காருங்க. ஹல்லேலூயா. அப்போது இங்கே மாறுறாரு. இங்கே மாறும்போது அப்போது தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போதான் இங்கே வசனம் சொல்கிறது, நீ பேசாதே, யாக்கோபுக்கு விரோதமாக எதுவுமே பேசாதே. ஹல்லேலூயா. அப்போ இங்கே தான் நீ மனிதரோடு தேவனோடு போராடி மேற்கொண்டாய்.
இப்போ மனுஷன்கிட்டயும் பிரச்சனை மாட்டிக்கினாரு. ஆண்டவரே உங்களையும் விட முடியாது, நீங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணும் போது தான், ஆண்டு சம்மதி ஜபிக்கும் போது தான், பன்றாடி நீர் ஆசீர்வதிக்க விட மாட்டேன்னு சொல்லி கதறும் போது தான் ஆண்டவர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் விடுறா செத்து போகலாம், செத்து போயிடலாம் விடு, அப்படி போல எனக்கு ஆண்டவர் வேணும். எனக்கு இந்த உலகம் மோசம், எல்லாம் மோசம், எல்லாம் ஏமாத்துக்காரங்க, எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்க. என் ஆண்டவர் என்னை ஏமாற்ற மாட்டார், ஆண்டவர் தான் எனக்கு வேணும்ன்ட்டு ஆண்டவர் பார்த்து விழுறார். ஆண்டவர் நீ ஆசீர்வதி விட்ட மாட்டேன் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் பாவி தள்ளல, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்பதான் இனி உன் யாக்கோபு எனப்படாமல் இனி இஸ்ரவேல் எனப்படுவாய். ஹல்லேலூயா. அப்ப நீ மனிதரோடு தேவனோடு மேற்கொண்டாய். பிடிவாதமா ஜெபம் பண்றாரு இங்க, பிடிவாதம். யாக்கோபு பிடிவாதமா ஜெபம் பண்றாரு, ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிக்கணும். இந்த ஜெபம் தான் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, நீங்க பாவத்தை பெருசா நினைக்காதீங்க, நான் பாவி, இதெல்லாம் தகுதி இல்லை, நான் அப்படியெல்லாம் நினைக்காதுங்க. அதை மீறி ஆண்டவரே நான் தகுதி இல்லை தான், என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. யாரும் ஒன்றும் பரலோகத்தில் இறங்கி வரல, எல்லா பாவிங்க தான், எல்லா பாவி தான். எல்லாம் நினச்சிக்காதீங்க நாங்கள் பரிசுத்தோம் அவங்க பரிசு இல்லை, எல்லாரும் பாவி தான். ஆண்டு ஜெபம் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை ரட்சிய மாட்டவரே, எனக்கு இறங்க மாட்டவரே, எனக்கு இறங்க மாட்டார். இறங்கும் போது கண்டிப்பாக இறங்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 4வது வசனத்தை 33 4வது வசனம் வாசிக்கும் போது, அப்போ ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி தாழ்வி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்த செய்தான், இருவரும் அழுதார்கள். இங்க பாத்தீங்களா, அண்ணன் தம்பி 2 பேர் கட்டிப்பிடிச்சுங்கிறாங்களா. சாவடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தவன் என்ன பண்றான், இப்ப ஆண்டு சமூகத்தை போய் ஜெபம் பண்ணும் போது, ஆண்டு விடுதலை ஆக்கும் போது, ஆண்டு அன்பு வரும்போது இவர் என்ன பண்றாரு, சாவடிக்கணும் 400 பேர் கூட வந்தவன் கட்டிப்பிடிச்சு அழுகுறான், கட்டிப்பிடிச்சு அழுகுறான். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் மாத்தினது யாரு, ஆண்டவர். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த மனுஷன் மாத்தினது யாரு, ஆண்டவர். ஆண்டவர் மாற்றும் போது எல்லாம் மாறுது. ஆண்டவர் ஆசீர்வாதம் மாறுது. ஆனா ஆசீர்வாதம் எப்படி மாறி இருக்கும், தலை வெற்றிப்பானே. நெருக்கடி, என்ன நெருக்கடி இருந்தாலும் ஆண்டவர் தேடும் போது ஆண்டவர் எல்லாமே மாத்துவார். ஹல்லேலூயா. அப்போ அதனால்தான் Proverbs 16:7 வாசிக்கும் போது, ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருகள் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். உங்களுடைய வழி உங்களுக்கு ஆண்டருக்குள்ள, நீங்க சமாதானமா ஆண்டருக்குள்ள நீங்க பிரியமா இருந்தாக்கா உன் சத்துருவனுக்கு சமாதானமாகும்படி ஆண்டு செய்வார். உன்னை யார் கொல்ல நிற்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு சமாதானமா ஆவாங்க. உன்னை யார் வெறுக்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு சமாதானம் ஆவாங்க. உன்னை பிடிக்காத சீன்றவங்க அவங்க சமாதானம் ஆவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு தேவையில்லைன்னு சொல்றவங்க தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. அது போல ஆண்டவர். அப்ப நீங்க ஆண்டவர் கிட்ட கனெக்ட் ஆயிடுங்க, எல்லாம் அவங்க தேடி வரோம் பாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எல்லாம் சமாதானம் ஆவாங்க. ஏன்னா நீ ஆண்டவர் கூட இருக்கிற, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறா. இது மற்றவங்க பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இதுதான் இந்த பிக்சர்ல பாக்குறீங்க. புரிஞ்சுச்சுங்களா? இந்த ஸ்டோரி புரிஞ்சுச்சுங்களா? அப்போ நான் மனிதரோடு தேவனோடு மேற்கொண்டாய், எல்லாம் மேற்கொள்ள பழகிக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் மேற்கொண்டு ஆண்டருக்குள் வளரணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆசீர்வதி பலப்படுத்துகிற தேவன். அப்போ எல்லாத்துக்கும் மகிமை கொண்டு வருகிற தேவன். நீ உலகத்தையே பிடிச்சிக்காதீங்க, பிரச்சனையை பிடிச்சிக்காதீங்க, எல்லாம் சமாளிக்கணும். சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிற நிலைமை வர்றோம், ஆண்டரை விட்டுறாதீங்க. சில நேரத்தில் சண்டே சர்வீஸில் தான் என்ன ஆகும், அந்த காரியம் இந்த காரியம் உன்னை ஆராதனை கெடுக்கிறதுக்கே, அந்த காரியம் இந்த காரியம், அந்த ப்ரேயர் இந்த ப்ரேயர், அங்கே இல்லை ஏதோ ஒரு ப்ரோக்ராமு, அங்கே ரிலேஷன் ப்ரோக்ராமு போகணும், அங்கே ஐயோ சர்வீஸ் விட்டுறதா, அங்கே போகிறதா, இதெல்லாம் நெருக்கடி. 2 சமாளிக்கணும். ஹல்லேலூயா. இங்கே போகிறதா அங்கே போகிறதா. ஹல்லேலூயா. சடனு உபவாசம் எடுக்கிற நாளில் தான் சாவு வர்றோம். ஐயோ அவங்க செத்தாங்க இங்கே செத்தாங்க, ஐயோ என்ன பண்ணுறது, நான் அங்கே போட்டால் உபவாசம் பண்ணுவேன், உபவாசத்தோடு அங்கே போயிட்டு வா. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கூட இருக்கிறது நீ விட்டுறாத. ஹல்லேலூயா. நீ ஆண்டோட உபவாசம் இருக்கிறது விட்டுறாத, ஜபத்தோடு இரு. ஆண்டவர் எப்படி நீ தீர்மானம் இருக்க அப்படி இரு, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். புரியுதுங்களா? இப்படி நீங்கள் போங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், மகிமை நடத்துவார், ஆண்டவர் கைவிட மாட்டார். அப்போ ஆண்டருக்கு செலுத்த வேண்டிய அந்த காரியங்கள் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சூப்பர் நடத்துவார். ஜபம் உபவாசம் பாருங்க, சபையில் வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கு. நீங்கள் தனியாக உபவாசம் எடுத்து நீங்க எங்கேயும் ஓடாதீங்க. வெள்ளிக்கிழமை இருக்க உபவாசம் எடுத்தாலே போதும், ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது 3 நாள் உபவாசம் இருக்கு, அந்த உபவாசம் எடுங்க.
வாழ்க்கையே மாறும். ஹல்லேலூயா. இந்த உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுங்களா, ஆண்டு ஆசீர்வாதம். நீங்கள் இது பண்ணுவானா, இந்த உபவாசத்துக்கு எந்த தடையும் ஆகாது. எங்கள் சொந்தக்கார் யார் செத்தா கூட நான் உபவாசம் நிறுத்த மாட்டேன். நான் அங்கே கூட போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். ஹல்லேலூயா. உபவாசத்தோடு போய்ட்டு வருவேன். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இங்கே வரும்போது உபவாசத்தோடு எங்கள் பெரியம்மா இறந்துட்டாங்க. போய் அடக்கெல்லாம் முடிச்சுட்டு வர்றேன். உபவாசத்தோடு தான் இருக்கிறேன். டக்குன்னு நேரத்தை வர்றேன். இங்கே நடந்துருக்கு தெரியுங்களா, சாவ போகிற குழந்தை தூக்கி நீங்கள் வச்சுருக்கிறாங்க. இங்கே பால் குடிக்கல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிர் போயிடும். அதுக்கு தூக்கி நீங்கள் வச்சுருக்குறாங்க. நான் உபவாசோடு வர உள்ளோம். எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிறாங்க. வந்து ஜெபம் பண்ணும்போது அந்த குழந்தை பால் குடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. பால் குடிக்க ஆரம்பிச்சிச்சு, கை அசைக்க ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு மாற்றம் ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு. அவங்களே ஒரே குஷி. இன்னைக்கு ஒரு நாள் எங்கன்னா இங்கே தங்கிடுறோம், இங்கெல்லாம் தங்க முடியாதம்மா, இந்த கடை இது க்ளோஸ் பண்ணி போனோன்னு ஆலயத்தோடைய மகிமை அவங்க தெரிஞ்சிச்சு. சாவர போகிற குழந்தை வந்து உயிராயிடுச்சு. சப்போஸ் செத்துந்தாங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த ஆலயத்தை கொண்டு போன செத்துச்சுங்க. வந்து சாவறதுக்கு இங்கே ஆண்டு வச்சிருக்கிற ஆலயம் இல்லை, உயிர்ப்பிக்கிற தேவன். அப்போ நம்ம உபவாசம் கெட்டுச்சா, அப்போ நம்ம எங்கே தான் சாவு வந்தாலும் உபவாசத்தோடு வரும்போது என்ன நினச்சா, ஆண்டவர் உயிர்ப்பித்தாரு. அப்புறமா அந்த குழந்தை இறந்துச்சு. 2 நாள் கழிச்சா இருந்துச்சு. ஏன் நான் சொல்கிறேன், இங்கே நடக்கல. அது செத்துந்தாக்கா தேவனுடைய மகிமை தூசிக்கப்பட்டிருக்கும். உயிர்ப்பித்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. இப்போ ஆளை எப்படி வச்சிருக்கிற ஆண்டவர் உபவாசத்தை ஜெபிக்கும் போது ஆனால் அற்புதம் செய்வார். அதனால உபவாசத்திலிருந்து இப்படிலாம் நீங்கள் ஜெயிச்சிருவாங்க. மனிதனை மேற்கொள்ளுங்க, தேவனை மேற்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே, என் சொந்த பந்து விட மாட்டேன் ஆண்டவரே, அவங்களும் வேணும் ஆண்டவரே, நீங்களும் வேணும் ஆண்டவரே. நான் கூட நான் அன்பாக இருப்பேன், நான் அவங்க கூட அன்பாக இருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணும். ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா சொல்லும் போது ஹல்லேலூயா சொல்ல மாட்டார். யாக்கோபு போல போராடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, பயப்படாதீங்க. 2 சைடு வந்துக்குது, 2 சைடு பிரேக்ஃபாஸ்ட், ஒன்றும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். யாக்கோபு போல போராடுவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபு போல் நான் விடமாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபு போல் நான் விடமாட்டேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுந்து நான் ஜெபித்திடுவேன். அன்னாளை போல ஆலயத்தில் அழுந்து நான் ஜெபித்திடுவேன். என் நோக்கம் சந்தோஷமா மாறுவரை ஜெபித்திடுவேன். என் நோக்கம் சந்தோஷமா மாறுவரை ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபு போல் நான் விடமாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபு போல் நான் விடமாட்டேன். கர்மேல் பர்வதி நின்றிடுவேன், அக்கினி இருவேன்.
இறங்கி மாறுமையா. யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் செவித்திருவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் செவித்திருவேன். விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபு போல் நான் விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபு போல் நான் விடமாட்டே. தாவீது போல அனுதினமும் புதிது நானே மகிழ்ந்திடுவேன். தாவீது போல அனுதினமும் புதிது நானே மகிழ்ந்திடுவேன். கோலியாத்து வந்தாலும் நாமும் முறியடிப்பேன். கோலியாத்து வந்தாலும் இயேசு நாமத்தை முறியடிப்பேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் செவித்திருவேன். யாக்கோபு போல் நான் போராடுவேன், எலியாவை போல் நான் செவித்திருவேன். விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபு போல் விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபு போல் நான் விடமாட்டே 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 விடமாட்டே விடமாட்டே, யாக்கோபு போல் நான் விடமாட்டே. நாமத்தை மையப்படுத்துவோமா? ஓ இயேசுவே, நான் விட மாட்டேன் ஆண்டவரே. இந்த அன்பு எனக்குள்ளே, இந்த வார்த்தை எனக்குள்ளே, இந்த மகிமை எனக்குள்ளே நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். என் தேவனப்பா, என் தேவன் விட மாட்டேன். நீர் ஆசீர்வதிப்பீங்க, என்னை நடத்துவீங்க, என்னை பலப்படுத்துவீங்க, என்னை தாங்குவீங்க, எனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் தான் நீங்க செய்வீங்க. நான் விட மாட்டேன். அப்பா உங்க காலை பிடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் விட மாட்டேன். நீர் ஆசீர்வதிப்பீங்க, நடத்துவீங்க, நான் வைப்பீங்க, பாதுகாப்பா வைப்பீங்க, ஜெயிக்க வைப்பீங்க, உலகத்தை ஜெயிக்க வைப்பீங்க, விசுவாசம் ஜெயிக்க வைப்பீங்க, எல்லா சூழலையும் ஜெயிக்க வைப்பீங்க. தேவ வல்லமை, தேவ பிரசன்னம். விட மாட்டேன் விட மாட்டேன், விட மாட்டேன். ஆசீர்வதிப்பீராக, 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 ஒவ்வொரு மேல் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு தொடுவராக, ஒவ்வொரு தொடுவராக, ஒவ்வொரு விடுதலாக்கிறாக. தேவ சமாதானம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ அக்கினி, தேவ வல்லமை நிரப்புமாப்பா, நிரப்புமாப்பா. ஒவ்வொரு நிரப்பிதாக, தேவ சமா நிரப்பிதாக, தேவ ஆசீர்வாதம் நிரப்பிதாக, அபிஷேகிப்பதாக, தேவ அபிஷேகம் நிரப்பிதாக. ஓ இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில நான் விடுதலானே, நான் விடுதலானே, விடுதலானே. தேவ அபிஷேகம் ஊற்றிக் கொண்டிருக்கிறார், தேவ அபிஷேகம் ஊற்றிக் கொண்டிருக்கிறார், தேவ அபிஷேகம் ஊற்றிக் கொண்டிருக்கிறார், தேவ அபிஷேகம் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. தேவ அபிஷேகம் உங்க தலைமையில ஊற்றிக் கொண்டு இருக்கிறார், உங்க தலைமையில ஊற்றிக் கொண்டு இருக்கிறார். தேவ அபிஷேகம் உங்க தலைமையில ஊற்றிக் கொண்டு இருக்கிறார். ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் தாங்க ஆண்டவரே, எனக்கு அனாயிட்டிங் தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, அபிஷேகம் தாங்க ஆண்டவரே, அபிஷேகம் தாங்க ஆண்டவரே. அப்பா, அபிஷேகம் இருந்தா மட்டும்தான் நான் ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அப்பா, உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், எல்லா சாபத்தை ஜெயிக்க முடியும், எல்லா பிரச்சனையும் ஜெயிக்க முடியும். அபிஷேகம், 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 அபிஷேகம் ஊற்றிக் கொண்டு இருக்கிறான், அபிஷேகம் ஊற்றிக் கொண்டு இருக்கிறான். உங்க தலைமையில அபிஷேகம் ஊற்றுறான். நீங்க கேட்கும் பெற்றுக்கொள்வீங்க. நீங்க நினைக்கலாம், என்னது அபிஷேகம் தராரு, என்னது யோசிக்கலாம். ஆண்டவர் எனக்கு தாங்கப்பா, அப்பா எனக்கு தாங்கப்பா, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவர், அபிஷேகம் கேளுங்க, உடனே நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இப்ப கேட்டு பாருங்க, நீங்க பெற்றுக்கொள்வீங்க.
புரியாத தெரியாத உங்களுக்கு ஆண்டவர் தருவாரு. எனக்கு தெரியல ஆண்டவர், பாவத்தை மன்னியும் எனக்கு அபிஷேகம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஊற்ற வல்ல வராக்கா, ஆண்டவர் ஊற்ற வராக்கா, நம்ம தலைமையில் அபிஷேகம் ஊற்றுறாரு. நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க. எனக்கு தெரியாதப்பா, என்ன சொல்றாங்க தெரியாதுப்பா, என் பாவத்தை மன்னியும் அது மட்டும் சொல்றேன். ரெண்டாவது எனக்கு அபிஷேகம் கொடுங்க ஆண்டவர், இந்த ரெண்டு மட்டும் தான் கேட்கறேன், இது ரெண்டு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு கேட்பாருங்களேன். என் தேவன் பக்கத்துல இருக்கிறது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு தேவன் ஆவியானவர் பக்கத்துல இருக்கிறாரு, அபிஷேகம் ஊற்றுகிறாரு. நீங்க கேட்பாருங்களே, இப்பவே அபிஷேகம் ஊற்றுறாரு பாருங்க. உங்க தலை மேல அப்படியே என்ன ஊத்துறது போல் நினையும் பாருங்க. உங்க தலை அப்படியே நினையும், உங்க தலை அப்படியே நினையும். கேட்பாருங்களே உங்க தலை நினையும், அப்படியே நினையும். ஆமா, என் தலை நினையுது, நான் கேட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, சாட்சி சொல்லுவீங்க. பாருங்க, ஊற்றி கொடுக்கிறாரு. யாருக்கு ஊற்றி கொண்டு இருக்கிறாரு? ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். அபிஷேகம் ஊற்றி கொண்டு இருக்கிறார். தலைமை ஊற்றி கொண்டு கேட்டு பாருங்க. கேளுங்க. ஊற்றி கொடுங்க. ஆண்டவர் ஊற்றுறாரு. கேளுங்க, கேட்கிறவர் பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்க, ஆண்டவர் அபிஷேகம் கொடுங்க ஆண்டவரை. என் பாவத்தை மணி அபிஷேகம் கொடுங்க ஆண்டவரை. ஆண்டவர் ஊற்றுவார். கேளுங்க. ஆண்டவர் ஊற்றுறாரு. இங்க பெற்றுக்கொள்வது இங்க தெரியப்படுத்துறாரு. ஆண்டவர் இங்க தெரியப்படுத்துறாரு. ஊற்றி கொண்டு இருக்கிறார். நீங்க கேட்கறீங்க, நீங்க மனசுல கேட்கறீங்க. கேளுங்க, நீங்க வாய் திறந்து சொல்ல மனசுல கேளுங்க. கேட்கும்போது ஆண்டவர் ஊற்றுறாரு. உங்களுக்கு புரியும். ஆண்டவர் இங்கதான் இருக்கிறாரு. ஆண்டவர் தூரம் போல இங்கதான் இருக்கிறார், பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஆண்டவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு. நீங்க உணருங்க. ஆண்டவர் பக்கத்துல தான் இருக்கிறாரு. நீங்க கேட்கும் போது அபிஷேகம் ஊற்றும் உங்களுக்கு புரியும். ஆண்டவர் இங்கதான் இருக்கிறாருப்பா, அபிஷேகம் ஊற்றுறாருப்பா, இங்கதான் இருக்கிறாருப்பா. அப்படி ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைப்பாரு. நீங்க செக் பண்ணி பாருங்களேன், பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறாரா செக் பண்ணி பாருங்களேன். நீங்க கேட்பாங்க, ஆண்டவரே பாவத்தை மன்னியும் நீங்க அபிஷேகம் ஊற்றுங்க ஆண்டவரே அப்படி கேட்பாருங்களேன். அபிஷேகம் தராரு பாருங்க, ஊற்றாரு. உங்க தலைமையில ஊற்றுறாரு பாருங்க, உங்களுக்கே புரியும். தலை அப்படியே நினையும். அந்த ஆயில் பாட்டில் எடுத்து ஊற்றும் போது எப்படி தலை நினையும், அது போல் நினையும். அதுவே புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் அபிஷேகித்திருக்கிறார். ஓ இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவன் அப்பா அபிஷேகம் தருவீராக. உடைய அபிஷேகம் தான் ஆண்டவரே காப்பாற்றப்படுவாங்க. அபிஷேகம் தான் ஆண்டவரே ஜெயம் பெற்றுக்கொள்வாங்க. இந்த கிருபை செய்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. சத்யபிரே ஜெபம் பண்ணுங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அழைத்துக் கொண்டு நன்மணி போல எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரின் சாட்சியாய் நிற்க வைத்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி எங்களை அழைத்துக் கொண்டு வந்தீர். அதுக்காக ஆராதனை வேலையில் ஆண்டவர் அப்பா, எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் ஆண்டவரை கட்டுகள் எல்லாவற்றும் உடைத்து இன்றைக்கு நீர் விடுதலை கொடுத்தபடிக்காக நன்றி. இன்றைக்கு இந்த சபையில எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்து அசைவாடினபடிக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்தபடிக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாக்கோபை போல நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இரவு முழுதும் நாங்கள் போராடி ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும்படியாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இனிவரும் நாட்கள் நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை தேவன் எங்களுக்கு தந்தபடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்த தேவ ஊழியருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே யார் காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கொடுக்காதவர்களை கொடுக்கும்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே அவருடைய கை பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக. வேலை ஸ்தானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வீட்டை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஆஸ்தியெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதை பரலோகத்தில் அதிகமாய் காணும்படி தேவன் கிருபை செய்வீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு மனிதரை வைத்து அதை நாங்கள் காத்து கர்த்தருடைய பாதையில் நித்திய ஜீவன் ஓட்டத்தில் நாங்கள் நடக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு ஆண்டவரே மனதளவு கஷ்டத்தோடு கண்ணீரோடு வந்தவர்கள் ஆண்டவரே கம்பீரத்தோடு போக கடந்து போக கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கடைசி நேரத்தில் அபிஷேகத்தை நிரப்பினபடிக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை நேரம் ஆராதனை கொடுத்து கர்த்தராவே நீர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தரில் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் தொடர்ந்து ஒரு நாட்களில் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வருகை நோக்கி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயுதப்படுத்தும் ஆண்டவரே. அபிஷேகமும் அக்கினியும் ஆண்டவரே மனவாட்டியை போல நாங்கள் புத்தியுள்ள கண்ணியை போல நாங்கள் காத்திருக்கிறவர்களாக எங்களை இன்னும் ஆயுதப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உங்களுக்கு செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆதியாகமம் 15:35 சொல்லுகிறபடி ஆண்டவரே அப்பா தேவனோடு பேசினார் என்று பெத்தல் என்று பெயரிட்டதுக்காக இன்னைக்கு பெத்தல் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா என் தேவனோடு பேசினார். இன்னைக்கு நீங்க பேசுனதுக்கு நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. என் தேவனோட ஒவ்வொருவோடு பேசுனது நமக்கு சோத்திரம் ஆண்டவரே. பார்த்து ஒப்புடுகிறேன். எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல ஒன்று மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதா காலம் நம்மோடு எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you. God bless you.